வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து மே 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீக்கோட எண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் இந்த வீக்கோட எண்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, நமக்கு என்னென்னா இன்னைக்கு நைட்டு நடக்கிற விஷயத்தை நாளைக்கு நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது. அதாவது நமக்கு 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யுஎஸ் மார்க்கெட், அது மட்டும் இல்லாமல் குளோபலில் முக்கியமான மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தோம்னா, ஒன்று வந்து யுஎஸ் மார்க்கெட், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட். இது ரெண்டுமே நம்மளோட ட்ரேடிங் டே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ இந்த ரெண்டுமே முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த டேட்டாவை கேரி ஓவர் பண்ணி நமக்கு அடுத்த நாள் ட்ரேட் பண்ணுறதுக்கான டேட்டாஸ் இருக்காது. இதுக்கு வந்து நம்ம 2 நாள் வெயிட் பண்ணணும். அப்போனா தான் திங்கக்கிழமை இந்த டேட்டாவை அப்ளை பண்ண முடியும். அப்போது இந்த 2 நாளுக்குள்ள என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாவோட வேலிடிட்டி எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ அப்படிங்கிறனால இந்த யுஎஸ் மார்க்கெட் அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்டோட டேட்டாவை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. மூணாவது ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டாக் மார்க்கெட்னா ஜப்பானோடது. இந்த ஜப்பான் அண்ட் சைனாவோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஓரளவு நம்மளோட டைம் லைன் கூட பகுதி மெர்ஜ் ஆனாலும் நமக்கு வந்து இதோட அட்வான்டேஜும் எடுத்துக்க முடியாது. இதனால நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து எப்படி ரியாக்ட் ஆனாலும் நம்ம திங்கக்கிழமை மார்க்கெட்டில் அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணி நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். இதுதான் வந்து வெள்ளிக்கிழமை ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, இப்போது நமக்கு வந்து ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் 3 டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டா, ரெண்டாவது எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட பொசிஷன், மூணாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. இந்த 3 டேட்டாவும் அனலைஸ் பண்ணாவே போதும், இன்னையோட மார்க்கெட்டுக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் பண்ணதுக்கப்புறம் லைவ் மார்க்கெட்டில் இந்த டேட்டாஸை எதுவுமே நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணி பார்க்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவையும் விக்ஸ் டேட்டாவையும் மட்டும் ஒரு கண்ணு வச்சுக்கணும். அதாவது மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் விக்ஸ் டேட்டாவும் வச்சுக்கலாம். அண்ட் நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ரொம்பவே ஒரு மிஸ்லீடிங்கான ஒரு டேட்டாவாக இருக்கும். ஏன்னா சரியாக இன்டர்பிரட் பண்ணலைன்னா. ரெண்டாவது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ் வந்து டேட்டா மேனிப்புலேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால சில பேர் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை அவாய்டும் பண்ணுவாங்க. ஆனால் சில பேருக்கு அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை ரொம்ப நல்லா பார்க்க தெரியும். ஸோ அப்படிங்கிறனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா மேலே ரிலையபிளாக இருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா ரொம்பவே ஒரு நியூட்ரலான டேட்டாங்கிறனால இந்தியா விக்ஸை ஃபாலோ பண்ணால் இந்தியா விக்ஸோட டைரக்ஷனும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட டைரக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கும். அப்போது இன்றைக்கி இருக்கிற இந்த 3 டேட்டாஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 3:30க்கு நேற்று 3:30க்கு நம்மளோட மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் கிஃப்ட் நிஃப்டி வந்து யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் ஃப்ளாட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட் போயிருந்துச்சு. இது ஒரு நல்ல சந்தோஷமான விஷயமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா, இன்றைக்கி காலையில் 6:30க்கு ஓப்பன் ஆகும்போது கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சரிவு நிலையில் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபால். நீங்கள் எனக்கு பேக்ரவுண்டில் பார்க்குறது தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபால் இருக்குது. அது நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போது மார்க்கெட்டில் இது ஒரு டவுன்ஃபாலிங் மூமெண்ட் இருக்குது. ரெண்டாவது, நம்மளோட எஃப்ஐஏ டேட்டாஸ். எஃப்ஐஏ டேட்டா பார்த்தீங்கன்னா நேத்தோட எண்டில் அவங்க ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ்கான ஒரு மூமெண்ட்டை வந்து அவங்க வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது பிசிஆர் ரேஷியோ. அப்போ இந்த பிசிஆர் ரேஷியோவில் நமக்கு இப்போ இருக்கிற பிசிஆர் ரேஷியோ வந்து 1.2 அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போ இந்த 1.2 பிசிஆர் ரேஷியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடு வந்து நிறையா குவான்டிட்டிஸ் பில்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அண்ட் யூஸ்வலாக இந்த குவான்டிட்டிஸ் பில்ட் ஆகும்போது நம்ம என்ன கவனிப்போம் அப்படின்னா, மார்க்கெட்டில் எந்த ரேஞ்சில் குவான்டிட்டிஸ் பில்ட் ஆகுது, அதோட ப்ரைஸ் என்னென்ன. ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போதைய நிலைமை நிஃப்டி 50யோட இப்போதைய நிலைமை பார்த்தீங்கன்னா 24,000க்கு மேலே போயிருச்சு. ஸோ அப்படிங்கிறனால 23,700 பக்கம் போயிருச்சு, 24,000க்கு பக்கத்தில் வந்துருச்சு. அப்போது நமக்கு நிஃப்டி 50 வந்து இந்த ப்ரைஸில் இருக்கும்போது அடுத்த மணிக்கு கீழே டவுன்ஃபால் ஆகும் அப்படின்னா 23,400 வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்து டவுன்ஃபால் ஆகலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24,000 வரைக்கும் போகலாம். ஸோ முன்னாடி சொன்னது 23,400 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். மேலே போச்சுன்னா 24,000 வரைக்கும் போகலாம்.
இது ரெண்டோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. இது சேமாக இருக்கும்போது நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் 1.2 இருக்குன்னா மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ 3 டேட்டாவில் கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நெகட்டிவான ஒரு சப்போர்ட்கான டேட்டா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நெகட்டிவான ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. மூணாவதாக இருக்கிற நம்மளோட எஃப்ஐஐ டேட்டாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக போகிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம இன்னையோட மார்க்கெட்டில் இந்த 3 டேட்டாஸில் மெஜாரிட்டி டேட்டா வந்து டவுன் சைட் புல் இருக்கிறனால நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னா இன்னையோட மார்க்கெட் வந்து டவுன் சைட் வர்றதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பதிவு பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக டேட்டாஸ் அனலைஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ முன்னாடி வந்து வெறும் நான் வந்து இன்ஃபர்மேஷன் மட்டும் சொன்னேன். என்னன்னா நிறையா பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸ்லாம் சொல்லி அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த வீடியோவில் அவங்களுக்கு சில நேரங்களில் தான் அந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இன்ஃபர்மேஷனை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அனாலிசிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க அனாலிசிஸ் வந்து எப்படி இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு நான் என்ன கருத்துக்கள்ல இந்த டேட்டாஸ்ல எல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் செகண்ட் பார்ட்டில் நான் அனாலிசிஸ் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்க்க போகலாம். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் நான் முன்னாடி சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 330 வரைக்கும். ஸோ நேற்று 330ங்கிறது ஆல்மோஸ்ட் லைக் இந்த ரேஞ்சு கிஃப்ட் நிஃப்டியோட ரேஞ்சு. அப்போது இந்த ரேஞ்சில் இருந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி நமக்கு 730 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்காது. ஸோ 730 வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் 730க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுத்துருந்துச்சு. ஸோ 330லேருந்து நமக்கு 730 யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 150 பாயிண்ட்ஸ் 160 பாயிண்ட்ஸோட ஒரு க்ரோத் இருந்துச்சு. ஓகே, இந்த க்ரோத்க்கு அப்புறம் கண்டினியூஸாக டவுன்ஃபால் ஆயிருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த க்ரோத்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்போது யூஎஸ் மார்க்கெட் யூஎஸ்டி வர்சஸ் ஐஎன்ஆரோட வீழ்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஐஎன்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு ஸ்ட்ரென்த்தை இழந்துட்டு இருக்கு. யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்ட்ரென்த்தை கூட்டிகிட்டு இருக்கு. இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கும் சைனாக்கும் நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ட்ரேட் விஷயமாகவும் போயிட்டு இருக்கு. ஈரான் யூஎஸோட வார் விஷயமாகவும் போயிட்டு இருக்கு. இதனால நமக்கு ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் அஃபெக்ட் ஆயிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு 630க்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. ரெண்டாவது விஷயம் அங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபாலிங் கேரக்டரில் இருக்குது. ஸோ அப்போ கிஃப்ட் நிஃப்டி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டவுன்ஃபாலிங் மார்க்கெட், அதாவது பியரிஷ் மார்க்கெட்டுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது வந்து கிஃப்ட் நிஃப்டியில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃப்ஐஐ டேட்டாஸ். இந்த எஃப்ஐஐ டேட்டாவில் நம்ம முக்கியமாக கவனித்தோம் அப்படின்னா நேத்தோட எண்டில் எஃப்ஐஐ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான பியரிஷ் மூமெண்ட்டில் இருந்திருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதை வச்சு நமக்கு பார்க்கும்போது எஃப்ஐஐஸோட டிஃப்ரென்சஸ் எவ்வளோ இருக்குது டோட்டல் குவான்டிட்டிஸ்லன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 60 + 20 பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 குவான்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால நம்ம எஃப்ஐஐ டேட்டாஸை மட்டும் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக புல்லிஷாக போகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஆனால் நம்மளோட குளோபல் மார்க்கெட் அண்ட் குளோபல் மார்க்கெட்டில் இந்தியன் மார்க்கெட்டோட நிஃப்டியோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கு, வீக் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறனால இந்த வீக்னஸ் வந்து நமக்கு நிஃப்டி 50ல் ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபாலிங் நேச்சர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைய ப்ரைஸ் நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியோட இப்போதைய ப்ரைஸ் வச்சு கம்பேர் பண்ணோம்னா நமக்கு நிஃப்டி 50ல் ஒரு டவுன்ஃபாலிங் மார்க்கெட் அண்ட் கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த கேப் டவுன் வந்து ஏறக்குறைய ஒரு 30லேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கேப் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அப்போ கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவும் நம்மளோட எஃப்ஐ டேட்டாஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நமக்கு டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கு இருக்கிற முக்கியமான டேட்டா என்னென்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ நான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்க்கும்போது கிஃப்ட் நிஃப்டியும் நம்மளோட எஃப்ஐ டேட்டாஸும் பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷன் சொல்லும். அதனால நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை ஒழுங்காக நான் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இன்னையோட மார்க்கெட்டில் நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா தான் டெசிஷன் மேக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா திறந்தோடனே நமக்கு ஃபஸ்ட்டு தெரிய வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசிஆர் ரேஷியோ. அப்போ இந்த பிசிஆர் ரேஷியோவில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் பிசிஆர் ரேஷியோ வந்து 1.2 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பிசிஆர் ரேஷியோ அப்படிங்கிறது சொல்லலாம். அப்போ இந்த டோட்டல் பிசிஆர் ரேஷியோ 1.2 இருக்குன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. அப்போ இந்த டோட்டல் அதாவது அட் த மணியிலிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 25 குவான்டிட்டிஸ் இல்லை, அதையும் தாண்டின்னு நினைக்கிறேன். மொத்தமாக ஒரு 50 குவான்டிட்டியோ 25 குவான்டிட்டிஸ் வந்து
ரைட் அண்ட் லெஃப்ட்டில் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த பிசிஆர் ரேஷியோ. அப்போது இந்த இடத்துல எந்த ப்ரைஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் குவான்டிட்டிஸ்ன்னு பார்த்தா கால் சைடு பார்க்கும்போது 24,500. ஓகே. புட் சைடு பார்த்தோம்னா நமக்கு இந்த 22,000 22,500 அது மட்டும் இல்லாமல் 23,000 இருக்குது. அண்ட் இதுக்கும் 24,000க்கும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை. ஸோ ஹையஸ்ட் குவான்டிட்டி நமக்கு பார்த்தோம்னா 22,000 இருக்குது. அந்த குவான்டிட்டி எவ்வளோன்னு பார்த்தோம்னா நமக்கு 76.24 லட்சம். அப்போது அடுத்த மணிக்கு பக்கத்தில் இருக்கிறதுல பார்த்தோம்னா 74 லட்சம் வந்து ஹையஸ்ட் குவான்டிட்டிஸ் இருந்துச்சு. இந்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 68 லட்சம். அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 4-6 லட்சம் தான் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு 24,500க்கும் 24,000க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 24,000ல் 69.2 லட்சமும் அதே மாதிரி 24,500ல் பார்த்தீங்கன்னா 80 லட்சமும் இருக்குது. 10 லட்சம் தான் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம வந்து இந்த 2 குவான்டிட்டிஸையும் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். 23,000ம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 24,000ம். ஸோ இப்போதைய டேட்டா நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த சார்ட்டை பார்த்தாவே தெரியுது க்ரீன் சைடு தான் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிஸ் நமக்கு அதிகமாக இருக்குன்னு. அப்போ இந்த ஒரு டேட்டா க்ரீன் சைடு அதிகமாக இருக்குது. நமக்கு வந்து 23,000ம் 24,000தோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்ஷன் செயினில் போய் பார்க்கலாம். குவான்டிட்டி நமக்கு பார்க்கும்போது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் லைக் ஈக்குவலான குவான்டிட்டியில் இருந்துச்சு. ஸோ அட் த மணியில் வந்து ஒரு லாட் வந்து நிஃப்டியில் எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 10,700 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கேருந்து அப்போ அட் த மணியிலிருந்து கொஞ்சம் கீழே வந்தோம்னா 24,000 4,500ன்னு வச்சுக்கலாம். ஸோ 4,492 ரூபாய் 4,500க்கு வந்து ரஃபாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து 24,000 பார்த்தோம்னா 4,500ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து 23,000க்கு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 2,000ல் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இது வந்து ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் இல்லை. ஏன்னா 50% 3,000ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 3,000ங்கிறனால நமக்கு வந்து புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ப்ரைஸ் வந்து கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால இந்த ஒரு ப்ரைஸ் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஜ்டு பொசிஷன் கிடையாது. மார்க்கெட்டில் ஒரு டவுன்ஃபாலிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பில்ட் பண்ணி வச்சிருக்கிற பொசிஷன் தான். ஏன்னா ஹெட்ஜ்டு பொசிஷன் அப்படின்னா மார்க்கெட்டில் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு ரொம்ப பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்கும். அட் த மணி வந்து 10,000க்கு இருக்குது அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு 100-200க்கு பக்கத்தில் போகும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஹெட்ஜ்டு பொசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 22,500 இருந்துச்சு. இது ஹெட்ஜ்டு பொசிஷன். ஆனால் 22,500ல் எவ்வளவு வால்யூம் இருந்துச்சோ அதுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலான வால்யூம் பார்த்தீங்கன்னா 23,000லேயும் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்த ஒரு டோட்டல் வால்யூம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு பார்க்குறது கண்டிப்பாக ஹெட்ஜ்டு பொசிஷன் கிடையாது. அதனால இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்சஸை வச்சே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஹெட்ஜ்டு பொசிஷன் கிடையாது. அப்படிங்கிறனால நமக்கு மார்க்கெட் வந்து இந்த ஒரு புட் சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ நான் முன்னாடியே வந்து நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷனில் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து புட் சைடு எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மார்க்கெட் நமக்கு ஒரு டவுன்ஃபாலிங் மார்க்கெட் எதிர்பார்த்தோம்னா 24,400 23,400 வரைக்கும் வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்போது இந்த சப்போர்ட் ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் இன்றைக்கி வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனாலும் சில நாட்கள் நமக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா எஃப்ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு டேட்டாஸ் கொடுக்குறாங்க. கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஒரு காரணத்தினால நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னையோட மார்க்கெட்டுக்கு நமக்கு ஒரு வேளை மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா நமக்கு கால் ஆப்ஷன் எவ்வளோ வரைக்கும் போகும்னு பார்த்தீங்கன்னா 24,000. அப்போது இன்னையோட மார்க்கெட்டில் நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக நம்ம எது வரைக்கும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஒருவேளை மார்க்கெட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே பாசிட்டிவாக போயிருக்கு அப்படின்னா 24,000 வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக போகலாம். அண்ட் இங்கேருந்து நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜி நேற்றுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் கிளியராக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நமக்கு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அழகாக நமக்கு வந்து பாசிட்டிவ் மார்க்கெட்டை ஈஸியாக நம்ம வந்து கேப்சர் பண்ணிடலாம். அதே இது ஒருவேளை மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் 23,400 வரைக்கும் ஒரு டவுன்ஃபாலிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். ஸோ இன்னையோட மார்க்கெட் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டவுன் சைட் மார்க்கெட் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். டேட்டாஸ் எல்லாம் பாருங்கள். அண்ட் இந்தியா விக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டேட்டாஸ். ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு கூல் ஆயிருக்கு. லாஸ்ட்டு ஒரு 1 மந்த் ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம்னா இது ஒன் ஆஃப் த லோவஸ்ட் பாயிண்ட். அப்போது இந்த 18லேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இந்தியா விக்ஸ் மேலே போச்சு அப்படின்னா
மார்க்கெட் கீழே போகும். அப்படிங்கிறனால இந்த டேட்டாவும் நமக்கு வந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கான சப்போர்ட் பண்ணுறங்கிறனால நம்ம வந்து இன்னையோட மார்க்கெட்டில் ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளோட டோட்டல் அனாலிசிஸ். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகங்களோ டவுட்ஸோ இல்லை கமெண்ட்ஸோ இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதே மாதிரி என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாலுமே நானும் அதை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சரி, நான் போகிற டைரெக்ஷன் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது, இல்லைனா நான் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா சொன்னீங்கன்னாலும் எனக்கு வந்து என்னென்னா எப்படி அனாலிசிஸை மாற்றி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நான் வந்து வீடியோ போட முடியும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.